ராமராமா புதவாசரः ஜனவரி 14 விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாசம் 30ஆம் தேதி திதி கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. இன்னைக்கு ராத்திரி 7 மணி 6 நிமிடம் வரை பின்பு துவாதசி வருது. நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம். யோகா கண்ட யோகா கரணம் பவகரணம். போகி பண்டிகை இன்னைக்கு விசேஷமாக கொண்டாடக்கூடியதான போகி பண்டிகை. மகர ரவி சங்கிரமணம் 30 நாழிகை 26 வினாடிக்கு சம்பவிக்கிறது. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. பொங்கல் பண்டிகையின் சிறப்பை பற்றி கூறவும். தைப்பொங்கல் தமிழர்கள் பண்டிகை என்றே மிகவும் பிரசித்தி பெற்றது. பொங்கல் பண்டிகை எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் தனு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சூரியன் பெயர்கிறார். எந்த சமயத்துல மகர ராசிக்கு அவர் பெயர்றாரோ அதிலிருந்து தான் தை மாசம் பிறக்கிறது அப்படின்னு சொல்றோம். அந்த சமயத்தை தான் தைப்பண்டிகை அப்படின்னு கொண்டாடுறோம். அப்படி இந்த 14ஆம் தேதி புதன்கிழமை பகல் 3:07 இந்த மகர ரவி சங்கிரமணம் உத்தராயண புண்ணியகாலம் அப்படிங்கிறது சம்பவிக்கிறது. சூரியன் தனு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறுறார். திருக்கணித பஞ்சாங்கப்படி வாக்கிய கணிதப்படி இந்த 14ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:10 இந்த மகர ரவி சங்கிரமணமானது சம்பவிக்கிறது. அப்ப உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது எப்ப அப்படின்னா அயனே விம்சதி பூர்வே மகரே விம்சதி பரே அப்படின்னு சாஸ்திரம். மகர ரவி சங்கிரமணம் எந்த சமயத்துல ஆறுதோ அதிலிருந்து 20 நாழிகைகள் பின்பு புண்ணியகாலம் என்று கூறப்படுகிறது. அப்ப திருக்கணிதப்படி மதியம் இன்றைய தினம் மதியம் 14ஆம் தேதி மதியம் 3:07 இந்த சங்கிரமணம் நிகழ்வதால் அதற்கு பிற்பாடு உள்ளதான 20 நாழிகைகள் புண்ணிய காலங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது. அதனால் இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை அனுசரிப்பவர்கள் அனைவரும் இன்றைய தினமே பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும். திருக்கணிதம் வாக்கிய கணிதம் என்று 2 விதமான கணிதங்கள். 2 கணிதங்கள் படியும் சில சமயங்களில் சில விஷயங்கள் மாறுபடுவதால் இந்த சமயம் திருக்கணித பஞ்சாங்கத்தை அனுசரிப்பவர்களுக்கு 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகையும் வாக்கிய கணிதத்தை அனுசரிப்பவர்களுக்கு 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகையும் சம்பவிக்கிறது. இந்த திருக்கணிதத்தை அனுசரிப்பவர்கள் மதியம் 3 மணிக்கு மேலே அவர்கள் செய்ய வேண்டியதான மகர ரவி சங்கிரமண புண்ணிய காலத்துக்கு அங்கமாக அவர்கள் செய்ய வேண்டியதான ஸ்நானங்கள் தானங்கள் தர்ப்பணங்கள் இவைகளை செய்ய வேண்டும். 3 மணிக்கு மேல சுப ஹோரேல சூரியநாராயண பூஜை, பொங்கல் பானை வைப்பது, சூரியநாராயணனை பூஜிப்பது, நிவேதனங்களை செய்வது, கொண்டாடுவது இதெல்லாம் மதியம் சூரிய சங்கிரமணம் ஏற்பட்ட பின்பு திருக்கணித பஞ்சாங்கக்காரர்களுக்கு. வாக்கிய கணிதப்படி இந்த 14ஆம் தேதி சாயங்காலம் 6:10 இந்த சூரிய சங்கிரமணம் ஏற்படுகிறது. இப்படி ஏற்பட்டாலும் தர்ப்பணங்கள் இதெல்லாம் இரவில் செய்யக்கூடாது என்பதால் கிரகண தர்ப்பணம் தான் இரவுல பண்ணலாம். இந்த சங்கிரமண தர்ப்பணங்கள்லாம் இரவில் பண்ணக்கூடாது என்பதால் மறுநாளைக்கு சூரிய உதயமான பிற்பாடு ஆன உடனேயே இந்த புண்ணிய காலங்கள் இருக்கு. அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு இந்த வாக்கிய கணிதத்தை அனுசரிப்பவர்களுக்கு 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை. அவர்கள் சூரியன் உதித்த உடனேயே, அதாவது 15ஆம் தேதி சூரியன் உதித்தவுடன் ஸ்நானங்களை செய்து நித்திய கர்மாக்களை அனுஷ்டானம் செய்து பித்ரு தர்ப்பணங்கள் செய்பவர்கள் பிதர்களுக்கு இந்த உத்தராயண புண்ணியகால தர்ப்பணங்களை செய்து தானங்கள் உத்தராயண புண்ணியகால தானங்கள்லாம் செய்து பொங்கல் பானை வைத்து சூரியனை ஆராதிக்க வேண்டும். 15ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தை அனுசரிப்பவர்கள் காலையில் தர்ப்பணங்களை செய்து முடித்து காலை 9:40 மணிக்கு மேல் 10:40 மணிக்குள் சுபஹோரையில் பொங்கல் பானை வைத்து சூரியநாராயணனுக்கு பூஜை செய்து வழிபட்டு பொங்கல் நிவேதனம் செய்து அப்படி இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாட வேண்டும்.
பொங்கல் திருநாள் எல்லோருக்கும் இனிய நன்னாளாக அமைந்து இந்த வருடம் முழுவதும் நம்மளுக்கு சூரிய நாராயணனுடைய அனுகிரகத்தினால ஆயுசு ஆரோக்கியம் நல்ல அன்ன சமிருத்தி எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். ராமராமா.